வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சூப்பரான கேமரா பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இது வந்து இமோ கேமரா. இந்த கேமரா ஒரு வைஃபை கேமரா. இதுல வந்து எல்லா ஆப்ஷன், ஸ்மார்ட் ஆப்ஷன் எல்லாமே இந்த கேமரால உண்டு. பாருங்க, நம்ம எங்க திரும்பவுமோ அங்க ட்ராக் பண்ணுது பாருங்க. அது போக இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து நிக்கிறேன். இப்போ வந்து நிக்கிறது யாரு அப்படின்ட்டு கூட நம்மள வந்து குமெண்ட் டிடெக்ஷன் அப்படின்ட்டு போட்டு அது வந்து போட்டோவோட உங்களுக்கு காமிக்கிப்பாங்க. இப்போ பாருங்க, நான் நிக்கிறேன், இந்த நிக்கிற ஆள் யாருன்னு போட்டோவோட உங்களுக்கு காமிக்குது. இதுதான் இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த ரோட்ல சின்ன பிள்ளைங்கள் வருது. இப்போ அந்த வாரது உங்களுக்கு வந்து எத்தனை மணிக்கு வருது அப்படின்ட்டு அதையும் போட்டோ உங்களுக்கு காமிச்சிட்டு பாருங்க. இதான் இதுல உள்ள ஸ்பெஷல். இப்போ நைட் விஷன் பாருங்க, நைட் விஷன்ல வந்து உங்களுக்கு வந்து யார் வாரா அப்படிங்கறத முதற்கொண்டு உங்களுக்கு வந்து லைட் ஆஃப்ல இருந்தாலும் அது யார் வாரா அப்படின்ட்டு அதை கூட போட்டோ எடுத்து எத்தனை மணிக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு காமிக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த கேமரா பேரு இமோ ரேஞ்சர் 2. இதான் இந்த கேமரா. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமராவை பொறுத்த அளவு உங்களுக்கு வந்து பாக்ஸ் இப்படிதான் இருக்கும். இந்த கேமரா வந்து ஒரு வைஃபை கேமராங்க. இந்த வைஃபை கேமரால பாருங்க, ஒரு எப்படி சொல்ல, ஒரு கோழிமுட்டை சைஸ்ல தான் இருக்கும். ஒரு முக்கா கோழிமுட்டை சைஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கரு, மைக்கு எல்லாமே இன்பில்ட்டா இருக்கும். அது போக ஈதர்நெட் அந்த கேபிள், அது போக சார்ஜிங் கேபிள். அந்த சார்ஜிங் கேபிள் தான் உங்களுக்கு வந்து டைரக்டா அதுல சப்ளை கொடுக்கக்கூடிய கேபிள், நம்ம ஆன் பண்ணக்கூடிய கேபிள். இது வந்து ரொட்டேஷன் ஆகும் உங்களுக்கு 360 டிகிரி ஆங்கிள் வந்து இது வந்து டாப் ஆங்கிலும் ரொட்டேஷன் ஆகும், உங்களுக்கு சைடு ஆங்கிலும் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும். உங்களுக்கு எங்க தேவையோ நம்ம வந்து செல்லுல கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு திருப்பிக்கலாம். அந்த கேமரா பொறுத்தளவு அது ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி. பாருங்க, அதுல மைக் இருக்கு. இது வந்து 2 வே கம்யூனிகேஷன் அதுக்கு வந்து செட் ஆகும். 2 வே கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்து நம்ம பேசுறது வந்து அந்த ஸ்பீக்கர்ல கேட்கும், அது போக அங்க பேசுறது வந்து நமக்கு போன்ல கேட்கும். அப்படி ஒரு மொபைல் போன் 2 வே கம்யூனிகேஷன் மாதிரி தான் இந்த கேமரா. இந்த கேமராவை பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா ரேஞ்சர் 2 MB கேமரா. அதாச்சும் இது பேர் வந்து ரேஞ்சர் 2, கம்பெனி வந்து இமோ. பாருங்க, இதுல அட்வான்டேஜ் பாருங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, இதுல வந்து ரொம்ப அட்வான்டேஜ் வந்து இந்த கேமரால கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமரா மத்தரும்னு சொல்ல முடியாது, ஒரு வந்து ஒரு வீட்டின் காவலாளி, மெயின் காவலாளிகளே சொல்ல, ஒரு உயிர் உள்ள ஒரு மனிதர். அப்படி மனிதருக்கு பதிலாக ஒரு ரோபோ வச்சு அப்படி இருக்கும். அந்த ரோபோவுக்கு நம்ம ஈக்குவலா சொல்லலாம். இதுல பாருங்க இத்தனை அட்வான்டேஜ் வந்து இருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், செகண்ட், 3 எத்தனை இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்டி, அதாச்சும் ஹெச்டி குவாலிட்டியில இதுல வந்து வீடியோ தெரியும். அது போக 2 வே, நான் சொன்ன மாதிரி 2 வே கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆங்கிள் வந்து 360 டிகிரில உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும். ஸ்மார்ட் ட்ராக்கிங் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்ச மாதிரி ஆட்கள் போற திசை ஃபுல்லாமே திரும்பி திரும்பி பார்க்கும். அது போக பிரைவசி மோடுனா கேமரா வந்து நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம், கேமரா ஓப்பன் ஆகாத மாதிரி அப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு அத்தனை இதுல இருக்க அட்வான்டேஜ் ஃபுல்லாமே நமக்கு பயனுள்ள அட்வான்டேஜ் தான். பாருங்க, இத்தனை அட்வான்டேஜ் அந்த ஒரு கேமரால இருக்குது. இந்த கேமராவில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம். ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம். அது போக கிளவுடு ரெக்கார்டிங் இருக்கு. மெமரி கார்டு வந்து பாருங்க, மைக் அந்த இருக்கு. மெமரி கார்டு வந்து கொஞ்சம் அது மண்டையை திருப்பினீங்க அப்படின்னா அது வந்து பிரைவசியா கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சிருப்பாங்க. இதான் மெமரி கார்டு போடுறது அந்த ஸ்லாட்டு. இப்போ அதுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து ரீசெட் பட்டனு, அதுவுமே ஒரு பிரைவேட்டா தான் உங்களுக்கு உள்ள தள்ளி தான் இருக்கும். இது வந்து அந்த பட்டன் அமுக்குனா உங்களுக்கு அந்த கேமரா வந்து ரீசெட் ஆகும். இது வந்து மெமரி கார்டு போடுறது. இப்போ போட்டுட்டு நம்ம கீழே அமைக்க வச்சிட்டோம்னா அது வந்து மெமரி கார்டு இருக்கிறதும் தெரியாது, அந்த பட்டனும் உங்களுக்கு தெரியாது, பிரைவசியா இருக்கும். இப்போ நமக்கு சார்ஜிங் கேபிள் பிளஸ் சார்ஜிங் கேபிள் சொல்ல முடியாது, சப்ளை கேபிள் அதுதான். அதாச்சும் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் நமக்கு அதுக்கு சப்ளை கேபிள். அதை குத்துனா உங்களுக்கு வந்து ஓகே. இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணதுக்காண்டி 16 GB மெமரி கார்டை நான் போடுறேன். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 16 GB ஒரு கேமராவுக்கு போடக்கூடாது. காரணம் என்னன்னா, ஒரு நாள் 2 நாள் ரெக்கார்டோட அது வந்து ரெக்கார்டிங்கை வந்து டெலீட் பண்ணி 2 நாள் ரெக்கார்டு தான் ஓவரா ஆகும். அதனால உங்களுக்கு 16 GB, குறைஞ்சது 64 GB, 64, அதுக்கப்புறம் 108 GB இருக்கலாம், அதை நீங்க போடணும். இந்த 16 GB போட கூட நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காண்டி நான் போடுறேன். இப்போ பாருங்க, 16 GB புது மெமரியை நான் உங்களுக்கு கட் பண்ணி அது வந்து நம்ம கேமரால எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து இதுல வந்து செட்டப் ஃபுல்லாமே நீங்களே, யாருமே இதுக்கு தேவையில்லை, நீங்களே வாங்கி நீங்களே மாட்டக்கூடிய அளவுலதான் இந்த செட்டப் இருக்கும். பாருங்க, நம்ம வந்து மெமரியை வந்து எடுத்துட்டோம். இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மண்டையை தூக்குனீங்க அப்படின்னா, கொஞ்சம் திருப்பினீங்க அப்படின்னா அந்த மெமரி போடுற அந்த ஸ்லாட் வரும். அந்த ஸ்லாட்ல நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இதான் அந்த ஸ்லாட்டு. இப்போ பாருங்க, நம்ம கரெக்டா மெமரியை வந்து மாற்றி போட்ட கூடாதுங்க. அதுல ஒரு இண்டிகேட் கொடுத்துருப்பாங்க, அந்த இண்டிகேட்டுக்கு தகுந்த மாதிரி மெமரியை போட்டு லாக் பண்ணிக்கணும். அதுல வந்து ஒரு சவுண்ட் வந்து கிளிக்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு மெமரி லாக் ஆயிட்டுன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, நம்ம மெமரி போட்டே தெரியல பாருங்க, அந்த மண்டையை திருப்பி விட்டாச்சுன்னா மெமரி இருக்க இடமே தெரியாது. இது ஒரு பிரைவசிக்காண்டி, பாதுகாப்புக்காண்டி மெமரி இருக்க இடம் தெரியக்கூடாதுக்காண்டி அடியில் வச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, இதுதான் அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் படி தான் செட் பண்ணணும். இது வந்து மொபைல்ல இமோ அப் அப்படின்னுட்டு நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுல உங்களுக்கு நான் ஸ்டெப் போட்டிருக்கேன். அந்த ஸ்டெப் படி நீங்க வந்து ரெடி பண்ணாலே ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். இந்த கேமரா செட்டப் வந்து ரெடி ஆயிரும், ஓகே ஆயிரும், அவ்வளவுதான். இப்போ பாருங்க, நம்ம வந்து செட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்மார்ட் ட்ராக்கிங் நம்மளை போனது பாருங்க.
ஆனா இதுக்கு கண்டிப்பா ஒரு ஒய்ஃபை நீங்க கண்டிப்பா கனெக்ட் பண்ண. இதுல வந்து சிம்மு போட முடியாது. ஒரு ஒய்ஃபை நெட்வொர்க் நான் வந்து ஒரு ஒய்ஃபை வச்சிருக்கேன். அந்த ஒய்ஃபைல இருந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து நெட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு வந்து ஒய்ஃபை வந்து கண்டிப்பா ஒன்று வச்சுக்கிறணும். பாருங்க, நம்ம கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லைட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலரா எரியும். நீங்க அப்ளிகேஷன்ல நம்ம சொன்ன மாதிரி அது கொடுத்து கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிரீன் கலரா மாறிடும். இப்படி கிரீனா மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம போற இடம்லாம் அது ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க. நான் அங்க சுத்துறேன், இங்க நம்மள பாக்குது. இது சப்ளை பாருங்க, 5 வோல்ட் சார்ஜர்ல நம்ம மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்கோம். இப்போ நான் சொன்ன மாதிரி ரொட்டேஷன் உள்ள அப்ளிகேஷன் வந்து இப்படிதான் இருக்கும். நான் செட் பண்ணியிருக்க இடத்த பாருங்க. இதுதான் நம்ம செட் பண்ணக்கூடிய இடம். நம்ம வெளியில தான் செட் பண்ண போறோம். இது வந்து ஆக்சுவலா பார்த்தா இது வந்து ஒரு இன்டோர் கேமரா தான். இது வந்து வெளியில மாட்டக்கூடாது. நமக்கு வெளியில தேவைப்படுது அப்படின்ட்டு அதுக்கு பாதுகாப்பான ஒரு செட்டப் செஞ்சு தான் நம்ம மாட்டியிருக்கோம். அது என்ன செட்டப்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, அந்த செட்டப்னு சொன்னோம்னா நான் அந்த கம்பியில தான் மாட்ட போறோம். சார்ஜர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த செட்டப் நான் காமிக்கிற பாருங்க, மாட்டி வச்சாச்சு பாருங்க. அந்த பிளேட் ஒன்று மேல வச்சிருக்கீங்கன்னா அதான் மெயின். அது ஒரு வாளியோட மூடி. அது என்னதுக்குன்னா மழைக்கும் நனையாது, வெயிலுக்கும் அது கொஞ்சம் அந்த கேமரா மேல படாது. அதுக்காண்டி சேஃப்டிக்காண்டி நம்ம பண்ணியிருக்கோம். இதே அவுட்டோர் கேமரான இந்த செட்டப் தேவையில்ல. இது வந்து இன்டோர் கேமரா, வீட்டுக்குள்ள வைக்கக்கூடியதை நம்ம வெளியில மாட்டியிருக்கோம். அதனால இந்த செட்டப் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க அமைப்பு. கேமராவை நான் மாட்டி வச்சிருக்கேன். போக்கஸ் வந்து நேரா அந்த தெருவை பார்க்க இருக்கும். பாருங்க, நம்ம சார்ஜர் வந்து இந்த கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கம்பியில கொடுத்து சார்ஜர் கனெக்ட் பண்ணி அந்த கம்பியோடு எடுத்துட்டு போய் கேமராவில் லாக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மொபைல்ல அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இப்படித்தான் தெரியும். பாருங்க, நம்ம வச்சிருக்க கேமரா ஆங்கிள பாருங்க, டைரக்டா நம்ம தெருவை பார்க்க வச்சிருக்கோம். அது வந்து மொபைல்ல வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்க. இந்த கேமரால ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சவுண்ட் டிடெக்ட் அதாச்சு சவுண்ட் டிடெக்ட், ஹுமன் டிடெக்ட். உங்களுக்கு வந்து சவுண்ட் டிடெக்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு அந்த இடத்துல அந்த கேமரா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு லெவலுக்கு மேல சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த எந்த நேரத்துல கேட்டுச்சு, எந்த வீடியோவில் கேட்டுச்சுங்கிறதையும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி ஒரு போட்டோவும் அனுப்பிடும். நம்ம அதை வச்சு பார்த்துக்கிடலாம். இப்போ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு சண்டை, ஒரு தெருவில் ஒரு சண்டை நடந்தாலோ இல்லைன்னா ஒரு சவுண்ட் வந்து வித்தியாசமா கேட்டாலோ உங்களுக்கு வந்து இந்த நேரத்துல சவுண்ட் கேட்குது அப்படின்ட்டு ஒரு போட்டோ நமக்கு அனுப்பிடும். அந்த செட்டப்புக்காண்டி நம்ம வந்து இதை அதுக்கும் அதாச்சும் உங்களுக்கு வந்து செட்டப்புக்கு அப்படிங்கிறத விட இது ஒரு பாதுகாப்பான ஒரு இது ஹுமன் டிடெக்ஷன், அது போக சவுண்ட் டிடெக்ஷன் அப்படிங்கிறது. இப்போ பாருங்க, நான் லைவ் வீடியோ உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. கேமரா ரெக்கார்டிங்ல உள்ள வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து நிக்கிறேன். இப்போ பாருங்க, நின்றுட்டு போயிருக்கடா. இப்போ நின்றுட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இது வந்து நமக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாச்சும் இத்தனை மணிக்கு ஒரு ஆள் வந்து வந்துச்சு, அது யாரு அப்படின்னு பாருங்க அப்படின்னுட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்தா அந்த மெசேஜ் நான் உங்களுக்கு அந்த வீடியோலயே காமிக்கிறேன். இப்போ பாருங்க, அந்த தெருவில் வந்து சின்ன பிள்ளைங்கள் வருது. இப்போ அதையுமே உங்களுக்கு யார் யார் வந்தா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா அந்த டைம் படி உங்களுக்கு வந்து டைரக்டா காமிச்சிடும். இதுதான் இந்த கேமராவுடைய ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி. அது போக நம்ம ஸ்மார்ட் ட்ராக்கிங் வந்து இதுல இப்போ வைக்கல. எவனோ வச்சோம் அப்படின்னா அது வந்து நாலா பக்கமும் திரும்பிக்கிட்டோம். ஆள் போற இடம்லாம் திரும்பிட்டு மறுபடியும் பழைய பொசிஷனுக்கே வந்துடும். இருந்தாலும் நமக்கு வந்து திரும்புற டயத்துல ஏதாச்சும் முன்னக்கூட்டி ஆள் போச்சுன்னா அதை ரெக்கார்ட் ஆகுதுன்னு நம்ம அதை அந்த ஆப்ஷன் ஆஃப் பண்ணிக்கிறோம். பாருங்க, எத்தனை மணிக்கு ஆட்கள் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த டிடெக்ட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு காமிக்குது பாருங்க. இதுதான் ஹோம் பேஜ். இப்படிதான் அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் வியூ வந்து நம்ம மொபைல்ல பார்த்தா இப்படிதான் இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ல வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. அலாரம், சவுண்ட் செட்டிங், அது போக டிடெக்ஷன் செட்டிங், நோட்டிபிகேஷன், அப்நார்மல் சவுண்டு, லோக்கல் ஸ்டோரேஜ்னா நம்ம எஸ்டி கார்டு அந்த ஸ்டோரேஜ். இப்போ பாத்தீங்க அப்படின்னா அலாரம் செட்டிங், அதாச்சும் அலாரம் சவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேமரா வந்து ஆன்ல இருக்கக்கூடிய டயத்துல அந்த ஆப்ஷனை ஓகே கொடுத்து வச்சிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் ஓகேல இருக்கக்கூடிய டயத்துல யார் அந்த ஏரியாக்குள்ள வராங்களோ அப்போ அவங்களுக்கு வந்து அலாரம் கொடுக்கும். அந்த கேமரால இருக்க ஸ்பீக்கர் மூலம் அலாரம் கொடுக்கும். இதுதான் அந்த செட்டிங்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடெக்ஷன் செட்டிங்ல உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஒன்று உண்டு, ஹுமன் செட்டிங் ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் வந்து மோஷன் சென்சார், அதாச்சும் அசைவு இருந்தாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன், எந்தெந்த நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வரணும், அதாச்சும் ஆள் வந்தா வரணுமா அப்படிங்கிற செட்டிங் வந்து நீங்க ஓகே கொடுத்து வச்சிட்டீங்கன்னா மொபைலுக்கு வந்து ஆள் வரும்போதும் அப்போ யார் வந்தாலும் உங்களுக்கு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா அப்நார்மல் சவுண்ட் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு அதிகப்படியான அந்த கேமரா இருக்கக்கூடிய இடத்துல அதிகப்படியான ஒரு சவுண்ட் கடிச்சு ஒரு சண்டையோ இல்லைன்னா ஒரு சின்ன பிள்ளைங்கள் கத்துனுச்சுனாலும் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். அதான் அந்த செட்டிங். லோக்கல் ஸ்டோரேஜ், இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா அதை ஓகே பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கேமராக்குள்ள போட்டுருக்கக்கூடிய எஸ்டி கார்டு, அதுதான் அந்த லோக்கல் ஸ்டோரேஜ். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம போட்டுக்கக்கூடிய எஸ்டி கார்டுல வந்து எவ்வளவு ஸ்டோரேஜ் வந்து இப்போ கேமரா எடுத்திருக்கு, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எவ்வளவு எடுத்திருக்கு, எவ்வளவு மிச்சம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு மேல அந்த கட்டத்துல இருக்கும். பாருங்க, நம்ம 14 ஜிபி, அதாச்சும் 16 ஜிபி போட்டோம். அதுல 14 ஜிபி நமக்கு காட்டுது, கரெக்ட் தான்.
அது போக உங்களுக்கு ஸ்டோரேஜ் சுவிட்ச் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆகாது, அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் மோடு இருக்கும், ஸ்டோரேஜ் மோடில் வந்து ஆல் டே ஸ்டோரேஜ் ரெக்கார்டிங் கொடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி வந்து ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி இருக்கு, ஹெச்டி குவாலிட்டி இருக்கு. ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் மெமரியை வந்து ரொம்ப எடுத்துக்கிறாது, கொஞ்சம் கூடுதலாக ரெக்கார்ட் ஆகும், கூடுதல் டேஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஹெச்டி வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேமரா மெமரியை வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஷெட்யூல்டு அந்த டைமிங் இதெல்லாம் செட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஃபார்மட் ஸ்டோரேஜ் கார்டு, இதுலேயே உங்களுக்கு வந்து ஃபார்மட் கேமராலேயே ஃபார்மட் பண்ணிக்கலாம் அந்த எஸ்டி கார்டை. அது வந்து ஃபார்மட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த லோக்கல் ஸ்டோரேஜினுடைய ஆப்ஷனில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பாயிண்ட்கள். இப்போ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டிடெக்ஷன் செட்டிங் நம்ம காமிச்சோம்ல அந்த பாயிண்ட், அந்த ஆப்ஷனை ஓகே கொடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் உள்ள இருக்கும். மோஷன் டிடெக்ஷன் சொன்ன மாதிரி இருக்கும், ஹியூமன் டிடெக்ஷன் இருக்கும், ஸ்மார்ட் ட்ராக்கிங் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி சொன்னா நீங்க வந்து எந்த ஏரியாவை வந்து செலக்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது ஒரு இது. அது போக டிடெக்ஷன் சென்சிட்டிவிட்டி, அதாச்சும் எவ்வளவு வேகமா உங்களுக்கு சென்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டிடெக்ஷன் ஷெட்யூல்டு, நீங்க டைமிங் வந்து இந்த நேரத்துல நீங்க வந்து டிடெக்ஷன் ஆகணும், அது வரைக்கும் நார்மல் கேமராவா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த டைமிங்க்கு மேல நைட் 1 மணிக்கு மேல டிடெக்ஷன் வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கக்கூடியதான் டிடெக்ஷன் ஷெட்யூல்டு. இதுதான் இந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்கள். அப்புறம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் எல்இடி, அதாச்சும் உங்களுக்கு வந்து கேமரா எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடியது. நான் சொன்ன மாதிரி ரெட் கலர்ல இருந்தா இன்டர்நெட் கட்டு, கிரீன் கலர்ல இருந்தா இன்டர்நெட் ஆன்ல இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடியது. அந்த இதை ஆன் பண்ணி வச்சுக்கணும். அதுபோக டிவைஸ் ஸ்பீப், அதாச்சும் டிவைஸ்ல வந்து சவுண்ட் போடக்கூடிய, ஏதாச்சும் ஒரு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு சவுண்ட் போடும், அதுக்கு ஓகே கொடுக்க போறீங்கன்னா அந்த ஆப்ஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சவுண்ட் போடும். ஆடியோ ரெக்கார்டிங், ஆடியோ உங்களுக்கு வந்து வீடியோலயே சேர்த்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகணுமா அப்படிங்கிறதையும் நீங்க செட் பண்ணி வச்சுக்கணும். அது போக ஹெச்டிஆர் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து கூடுதலாக காமிக்கக்கூடியது ஹெச்டிஆர். அடுத்து இமேஜ் ரொட்டேஷன்னா உங்களுக்கு வந்து நீங்க கேமராவை தலைகீழ மாட்டாலும் அதை நேரா பிலிம் உங்களுக்கு காமிக்கக்கூடியதான் இமேஜ் ரொட்டேஷன். அந்த ஆப்ஷனை நீங்க வந்து நீங்க கேமரா மாட்டதை பொறுத்து நேரா மாட்டீங்கன்னா அதை வந்து செட் பண்ண வேண்டாம், தலைகீழ மாட்டினீங்கன்னா அந்த ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து நேரா காமிக்கும், அதுக்கு தான் அந்த ஆப்ஷனு. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து எல்லா வீட்டுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு காணொலியை தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் கேமரா வந்து கண்டிப்பா நம்ம வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கூடுதல் நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு. அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரியான கேமராக்கள் வந்து இப்போ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துட்டு அதுக்கு தக்கன உள்ள கேமராக்கள், இந்த மாதிரி கேமராக்களை நம்ம வீட்டை வந்து கண்டிப்பா மாட்டணும். அப்படின்னா திருடர்களோ இல்லை அப்படின்னா மற்ற ஒரு அந்த நேரத்தில் எதுவும் நடந்துச்சுனாலோ நம்மளால கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இதே மாதிரி ஒரு பயனுள்ள காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்டி மீடியா. நன்றி, வணக்கம்.